மக்களவைத் தேர்தலில் புதிதாக திருமணமான தம்பதியினர் ஆர்வமுடன் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அப்பை நாயக்கர் பட்டியை சார்ந்தவர்கள் சுபாஷ் மற்றும் பிரியா ஆகிய இருவரும் இன்று திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் நாட்டின் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமணம் முடிந்த கையோடு அப்பை நாயக்கர் பட்டி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இதேபோன்று புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலில் திருமண தம்பதிகளான செல்வகுமார் மற்றும் தீபா ஆகியோர் திருமணம் முடிந்த கையோடு மணக்கோலத்துடன் சென்று தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட குண்டுபாளையம் பகுதியில் வாக்குப்பதிவு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தனது திருமணம் முடிந்த கையுடன் சரவண பாலாஜி மற்றும் கவிதா ஆகிய தம்பதிகள் மணக்கோலத்திலேயே தங்களது வாக்குகளை அளித்தனர். இதேபோன்று திருவண்ணாமலை அடுத்த கார்னாம்பூண்டி வாக்கு மையத்தில் இன்று காலை திருமணமான சரோஜா எம்பெருமாள் தம்பதிகள் வாக்களிக்க வந்தனர். இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி மற்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று காலை சில இடங்களில் வாக்கு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டதால் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அருகே நில ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சின்னப்புத்தூர் கிராமத்தில் உள்ள 2.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ரங்கநாதன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள உத்தம்பூர் பகுதியில் புதுமண தம்பதியினர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற திருமணமான சற்று நேரத்திலேயே வாக்களிக்க வந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மணமக்களான சௌரவ் சர்மா மற்றும் மனிஷா வாக்களிப்பது தங்களுடைய முக்கிய கடமை என்று தெரிவித்தனர். வாக்களிக்க வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.